நமஸ்காரம். ருண விமோச்சனம். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் ரமாமி ருணமுக்தயே ஆந்த்ராமாலதரம் சங்க சக்ராஜாயுததாரிணம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே. இது லக்ஷ்மி நரசிம்மனுடைய ருண விமோச்சனம், கடன் தீரத்துக்கான ஸ்லோகம். இந்த ஸ்லோகங்களை டெய்லி சொல்லணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லலாம், சாயங்காலத்தில் பிரதோஷ நேரம் சொல்லிட்டு அந்த 5:30 மணி 5:45 அந்த பகலும் இரவும் முடியும் சந்தியா காலத்துல தான் அவதாரம் பண்ணார் இல்லையா, பிரத்யட்சமானார். அந்த சமயத்துல சுவாமிக்கு ஒரு விளக்கு ஏற்றிட்டு 11 டைம்ஸ் சொல்லணும். இதை டெய்லி சொல்லலாம். சரி, இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்ல முடியாத பட்சத்துல இந்த மாதிரி ஒரு ப்ரொனன்சியேஷன் வரணும் இல்லையா, அந்த மாதிரி முடியல, அந்த மாதிரி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக, ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக இது சொல்ல முடியும் இல்லையா. ஒருத்தர் பேர் சொல்லி லக்ஷ்மி நரசிம்மா இங்க வாப்பான்னு கூப்பிடுறோம் இல்லையா, நமக்கு வேண்ட நண்பர்கள், நமக்கு வேண்டப்பட்ட உறவினர்கள், அப்படி அந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மாய நமக்குன்னு சொல்லலாம். இது எவ்வளோ தூரம் முடியுமோ மனசுல நினைச்சுட்டே சொல்லிகிட்டே இருக்கலாம். என்னன்னு கேட்டா, லக்ஷ்மி நரசிம்மனுக்கு நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் இம்மீடியட், இப்பயே இன்ஸ்டண்டா, இப்பயே உடனே செஞ்சு கொடுத்துருவேன். வேண்டுதல் ஆட்டம், எந்த ஒரு நிகழ்ச்சி ஆட்டம் நினைச்ச மாத்திரத்துல. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா கலியுகத்துக்கேற்ற ஒரு உக்ர தெய்வம், பக்தனுக்கு சாந்தமா செஞ்சு கொடுப்பேன். அதனாலதான் சொல்றது, நல்ல வேகமா நடக்கும் வேலைகள். என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அதனால என் மக்களும் அனுபவிக்கணும், என் மக்களுக்கும் சௌக்கியம் சந்தோஷம் வரணும்னு சொல்ல வந்தேன். இந்த மந்திரங்கள் சொல்ல முடியாத பட்சத்துல பக்தியாலேயே பகவானை பிரார்த்திக்கலாம். பக்திக்கு மிஞ்சிய அருமருந்து ஒண்ணும் இல்லை. முதல்ல ஹிருதயத்தில் தோன்றது பக்தி தான். அந்த பக்தி மூலியமா நாம எப்படி சுவாமியை நமஸ்காரம் பண்ணணும்ன்றத ஒருத்தர் நாம சங்கீர்த்தனம் பண்றா, ஒருத்தர் மந்திரங்கள் சொல்றா, ஒருத்தர் ஜபங்கள் பண்றா. அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி பண்ண முடியாத பட்சத்துல இது மாதிரி நம்ம இந்த சூழ்நிலையில இருக்கல, இந்த மாதிரி சாதாரணமா பண்ணலாம். எப்படி இருந்தாலும் பகவான் வருவான். அவனுக்கு நாம எல்லாரும் செய்யறது ஒண்ணுதான். நமக்குள்ள இது வசதி அது வசதின்னு கிடையாது. அதனால ஹிருதயபூர்வமா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக. முதல்ல ருணம், கடன் தீரும். அப்புறம் பயநாசனம், பயம் மொத்தமா போகும். தைரியம் வரும் மனசுக்குள்ள, நல்ல தைரியம், நம்ம தான் நமக்கு தான் அப்படின்ற சிந்தனை வரும். 3வது தடைகள் நீங்கும். நம்ம கால் எடுத்து வச்சோம்னா அது ஜெயம்தான். அந்த மாதிரி தடைகள் நீங்கும். 4வது நினைத்த மாத்திரத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சு 3 2 நடந்ததுன்றாலே அந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். இதெல்லாம் லக்ஷ்மி நரசிம்மன் உண்டு. எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்ம லக்ஷ்மி நரசிம்மன் மனசார தியானம் பண்றதுக்கு ரைட்ஸ் உண்டு. செவ்வாய்க்கிழமை செய்யலாம். அடுத்து சுவாதி நட்சத்திரம், நரசிம்மனுடைய ஜென்ம நட்சத்திரம். அப்பதான் அவர் ஜனனமானேர், பிரத்யட்சமானேர், அவதாரம் எடுத்தார். சுவாதி நட்சத்திரம் பண்ணலாம். ஏகாதசி காலங்கள்ல பண்ணலாம். சுவாமிக்கு விஷ்ணு ஸ்வரூபி இல்லையா, மகாவிஷ்ணு ஸ்வரூபியா இல்லையா, பண்ணலாம். ஸோ இதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி நீங்க பண்ணாலே போரும். நார்மலா வீட்டுல செய்யலாம். சுவாமியுடைய போட்டோ இருந்தா வச்சுண்டு, லக்ஷ்மியோட சேர்ந்து ஏன் வச்சுக்கணும்னா, அந்த உக்ரமா இல்லாம சாந்த ஸ்வரூபியா இருப்பேர் சுவாமி, பிரகலாதாழ்வாருடைய பிரார்த்தனைக்கு உட்பட்டு. அதனால நார்மலாவே இருக்கலாம், சாதாரணமாவே. நித்தியபடி நம்ம அன்றாடம் செய்கின்ற காரியங்கள், வேலைகள் ஒரு நாளும் செய்ய செய்ய நமக்கு வேகமா பிராக்டிக்கலா நமக்கு வருது இல்லையா. அந்த பிராக்டிக்கலா வரும்போது மனசுக்குள்ள மென்டலி பிசிக்கலி ஒரு தைரியம் வந்துடும். சர்வ சாதாரணமா அனாசயமா பிராக்டிஸ் தானே பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறது. ஸோ அதனால சுவாமியை நித்தியபடி பரிபூர்ணமா நம்பி எல்லாத்துக்கும் நீதாண்டா அப்பா நரசிம்மா அப்படின்னு சொல்லி ஜெயம் சொல்லி பிரார்த்திக்கணும். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமோ நமக. எல்லாருக்கும் ஜெயம் உண்டு. எல்லா சுபிக்ஷமா எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும். தாய் தந்தையை போன்றவன், அவனுக்கு தந்தை அன்னை கிடையாது, ஆனா நமக்கு அவன் தந்தை அன்னை லக்ஷ்மி நரசிம்மன். புரியுறதா? நேர தூண்லேருந்து வந்தேர். மாதா இல்லை, பித்ரு இல்லை, அப்பா இல்லாம வந்தேர். அதனால சர்வஸ்வரூபி, பிரத்யக்ஷ ஸ்வரூபி. பிரத்யக்ஷம்னா நினைச்ச மாத்திரத்துல வந்தேர், நமக்கு பக்தனுக்காக வந்த ஒரு பரிபாலனன். அதனால அவனை சொல்லும்போது நமோ நாரசிங்கா நமோ பக்தபாலான்னு சொல்லலாம். ஸோ நீ நரசிம்மனை மனசார தியானம் பண்ணுங்கோ.
சர்வ காரியத்தையும் சித்தி ஆகும். என்னுடைய அனுபவத்திலையும் நிறைய பேர் நான் சொல்லி நிறைய பேர் அவளும் நல்லபடியாக பகவானை தியானம் பண்ணி நிறைய ஜெயங்கள் பெற்றிருக்கா, பழங்கள் பெற்றிருக்கா, தனதானியங்கள் பெற்றிருக்கா. அதனால் ஸ்ரீ நரசிம்மனை தரிசனம் பண்ணிக்கோங்க. அருகில் இருந்த கோயில்கள் இருந்தால் இந்த மாதிரி காலங்களில் போய் தரிசனம் பண்ணுங்க. ஸோ அந்த சில கோயில்களில் சுவாதிக்கு ஹோமங்கள் பண்ணுறா நரசிம்மனுக்கு. அதில் நம்மளால் முடிஞ்சது ஒரு நெய்யை வாங்கி கொடுக்கலாம், ஹோமத்தில் போகிறதுக்கு வெண்கடுகு வாங்கி கொடுக்கலாம். ஹோமத்தில் போகிறதுக்கு வெண்கடுகு நரசிம்மனுக்கு பிரீத்தினா இஷ்டம். அந்த மாதிரி திருஷ்டி தோஷ சோக நிவாரணம் எல்லாத்துக்கும் அது போடலாம். அதனால் பட் எல்லாம் போயிடும். எல்லாம் ஜுவாலி மகா ஜுவாலியாக அவருண்ட போயிடும். அதனால் சர்வத்துக்கும் சரணாகதி வத்சலன் ஸ்ரீ நரசிம்மன் ஒருவனே. லக்ஷ்மி நரசிம்மனை தியானம் பண்ணுவோம். எல்லாரும் சௌக்கியமாக இருப்போம். நமோ நாராயண. லக்ஷ்மி நரசிம்மா நாராயணா வைகுண்டா பரந்தாமா பக்தவத்சலா. இப்படி நம்ம நரசிம்மனை பிரார்த்திக்கும் பட்சத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அனாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த அனாதைன்னு எதுக்கு சொல்லுவோம், ஏன் சொல்லணும்? இந்த சரீரமாக்கப்பட்டதுக்கு ஒரு உறவுகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாம அனாதைன்னு சொல்லிக்கிறோம் இந்த உலகத்தில். அதுவும் மனுஷ ஜென்மத்தில் தான் அந்த சிந்தனைகள் அதிகம் இருக்குது. உண்மையில் நாம் அனாதை இல்லை. ஏன்னா அனாதை ரட்சகன் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன். அவனுக்கு யாரப்பா தந்தை தாய் இருந்தா? அவன் பிரத்யட்சமாக தானப்பா வந்தான். மாத்ரு இல்லை, பித்ரு இல்லை, மாதா பிதா எல்லாமே அவனேன்னு தானே நேரடியாக வந்தான் இல்லையா? காப்பாற்ற வந்தான் இல்லையா? ஹரிநாமா வந்தான் இல்லையா? அப்போ அவனுக்கு மாதா பிதா இல்லாமல் மற்ற அவதாரங்கள்லாம் பித்ருக்கள் உண்டு, மாத்திருக்கள் உண்டுன்னு சுவாமி காமிக்கிறார். இந்த அவதாரத்தில் பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மன் பிரத்யட்ச சுரூபி, நேராக வந்தார், பக்தனுக்காக ஓடி வரேர். அப்போஞ்சே என்ன அனாதை ரட்சகன் இருக்கும்போது நாம் எப்படி அனாதை ஆவோம்? அப்பா நரசிம்மா, நீயே கதி, உன்னை கதி இல்லை இந்த குழந்தை, உன்னை நம்பிதானையா இருக்குது. நீயே நான் உண்ணும் உணவாகவும் உடுக்கும் உடையாகவும் என் ஆத்மஸ்வரூபி. இந்த சரீரம் எல்லாமே நீதானே, சங்க சக்கரதாரி, காப்பவன் நீயே, ரட்சிப்பவன் நீயே, உன்னையன்றி யாரும் இல்லை, நின் பாதமே சரண் அப்படின்னு சொல்லி நாம் லக்ஷ்மி நரசிம்மனை தியானிக்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம் பட்சத்தில் அந்த வைகுண்டவாசன் நமக்காக ஓடி வந்து காத்துன்னு இருக்கான் கொடுக்கறதுக்கு. இந்த குழந்தை என்ன கேட்கறது, நான் ஓடி வரேன். அதுக்கு முன்னாடி லக்ஷ்மி நரசிம்மன் லக்ஷ்மி கொடுப்போம் சீக்கிரமா. இந்த பக்கம் பாருங்கோ, அந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கான், அவனுக்கு சீக்கிரமா பண்ணுங்கோ. இந்த பக்கம் இந்த குழந்தை கேட்டுட்டு இருக்கான், இவனுக்கு சீக்கிரமா பண்ணுங்கோ. அதை நினைவூத்துறா பரமபதநாதன் திருக்கோலத்துல பார்க்கடல் வாசல்ல பள்ளி கொண்டு இருக்கும் போது படுத்துட்டு இருக்கேன். அதே உட்காந்துட்டு சுவாமி வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது தாயாரோட சாஞ்சிண்டு தோல்ல பண்றார் பரமபதநாதனா. அப்போ சொல்றார், அப்போதான் வைகுண்டநாதன் பேர் அவருக்கு. அப்போ என்ன சொல்றார், இந்த தாயார் வந்து கேட்கிறா, அண்ணா இந்த குழந்தைகளெல்லாம் நீங்க இப்படியே இருக்கே, இத்தனை நாளா இது எதுவும் பண்ணலையே, சீக்கிரம் பண்ணுங்கோ அப்படின்னு நம்ம ஃபைலை சீக்கிரம் மூவ் பண்ணுறா பெருமாள்கிட்ட. இமீடியட்டாக சைன் போட்டு அவளுக்கு வேண்டியதை சேங்ஷன் பண்ணி இமீடியட்டாக அவள் கைக்கு கொண்டு கொடுத்துருவோம். அதுக்கு தான் தாயார் உட்காந்துருக்கா பெருமாளோட, அந்த துரிதப்படுத்துறதுக்கு. அதனால பெருமாளே வேகம்னா தாயார்னும் வேகப்படுத்துறா. யாருக்காக? பக்த ஜனங்களுக்காக, பக்த ரட்சகன் இல்லையா? அதனால அந்த பரந்தாமன் அந்த அநாத ரட்சகன் இருக்கும்போது நாம எல்லாம் அநாதைகள் அல்ல. அவனே நமக்கு கண்கண்ட தெய்வம், கலியுக தெய்வம். அவனை நமஸ்காரம் பண்ணுவோம், நலம் பெறுவோம். நமோ நாராயண.